ஹாய் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம். பேக் டு பேக் ஒரே ட்ராவலாக அலைஞ்சு அலைஞ்சு அப்பாடா அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஓஞ்சு உக்காந்த மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல, இந்த திடீர்னு இப்போ நைட் ட்ராவல் பண்ணி வந்து தூக்கம் இல்லாமல் இருந்தாலே ரொம்ப ஒரு மாதிரி கிராங்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி வந்து நம்ம எங்கே இருக்கும்போது நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இப்போது அந்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக அந்த மாதிரி இருக்குது. மேபி நம்ம குழந்தைய பார்த்துக்கிறது அந்த மாதிரி ஏஜ் ஃபேக்டர் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அம்மா வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் லேசியாகவே ஆகிடும். அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் வந்து சமைக்கிற வேலை மட்டும்தாங்க எனக்கு இல்லை. மற்றபடி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கழுவுறது, கூட்டுறது, துவைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, அவனுக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலையுமே எப்பயும் போலவே இருக்குது. பேக் டு பேக் அதே ஒர்க் தான். என்னோடய தாத்தா இருந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் நான் படிச்சுட்ருந்தேன். அப்போவே ரொம்ப ஃபீல் ஆகி கதறி கதறி அழுதுகிட்ருந்தேன். ஒரு 2-3 நாள் சாப்பிடவே இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ எங்கள் அம்மாச்சி இறந்துருவாங்கன்னு சொல்லி மேபி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சனால என்னோடய மனசு ஏற்றுக்கிச்சா என்னன்னு தெரியல. இருந்தாலுமே அப்பப்போ அவங்க ஃபீல் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது. இனிமேல் நம்ம அந்த வீட்டுக்கு போனால் நம்ம அம்மாச்சி இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ரொம்பவே கவலையாக இருக்குது. ஆனாலும் என்னால் முடிஞ்சப்போ அவங்கள அடிக்கடி நான் போய் பார்த்துக்கிட்டு ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாமே அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட லவ்வபிள் பர்சன் அவங்க யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகுது அந்த மாதிரி இருந்தால் அவங்க இருக்கும்போது எல்லாமே பண்ணுங்கள். இன்னும் வயசாகாத பர்சன் லவ்வபிள் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.